நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் உள்ளிட்ட அனைத்து இடங்களில் இரண்டாவது நாளாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேலும் பழனியில் உள்ள பாலாறு, பொருளாளர் அணை, வரதமா நதி நீர்த்தேக்கம் மற்றும் குதிரையாறு அணை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே அணைகள் அனைத்தும் முழு கொள்ளளவை எட்டியிருந்த நிலையில் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக சண்முகா நதி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பாலாறு, பொருத்தலாறு அணையில் இருந்து 5000 கன அடி தண்ணீரும், வரதமா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து 4000 கன அடி தண்ணீரும் சண்முகா நதி ஆற்றில் வெளியிடப்படுகிறது. சண்முகா நதி ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் கூடுதலாக தண்ணீர் சண்முகா நதி ஆற்றில் திறக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சண்முகா நதி ஆறு செல்லும் கிராமங்களான மானூர், நரிக்கல்பட்டி, கோரிக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் ஆற்றின் கரையோரம் ஆடு மாடுகளை ஓட்டி செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. மேலும் குதிரையாறு அணையிலிருந்து 2000 கன அடி தண்ணீர் அமராவதி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக பழனி அருகே உள்ள கோம்பைப்பட்டியில் பெரிய துறையான் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஓடையை மூழ்கடித்து வந்த தண்ணீர் அருகில் உள்ள வயல்வெளிகளுக்குள் புகுந்து வயல்வெளிகளை சூழ்ந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.